நண்பர்களே, இன்று மே மாதம் 29ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 11:30. இந்த போர் பேச்சுவார்த்தை என்று இரண்டு பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த விடயங்கள். இதற்கிடையிலே டெல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் தற்பொழுது வந்திருக்கிறது. இஸ்ரேலிருந்து அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானுடைய ஏவுகணை வந்து வீழ்ந்து வெடித்ததில் டெல் ஒரு பகுதி எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. யுஏஇ ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக மற்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இஸ்ரேலோடு சேர்ந்து யுஏஇயும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக மற்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான ஒரு மங்கலான சூழ்நிலை இருக்கிறது. ஜேடி வேன்ஸ் சொல்கின்றார், இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கிறது. இன்று பாகிஸ்தான் பிரதமர் அங்கு செல்கின்றார், அமெரிக்காவுக்கு செல்கின்றார். அங்கு கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. கையெழுத்திட்டா பிறகுதான் தெரியும். ஏனெனில் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திடுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் போய் பேசி இந்த கையெழுத்திடுதல் நடைபெறுமா என்பது தொடர்பாக தற்பொழுது உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நாம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, நிலவரங்கள் என்ன என்று முழுமையாக நாம் பார்ப்போம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை பாதுகாப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் திரைமறைவில் தொடர்ந்து வருகின்றன என்பது வெளிப்படையான ஒரு விஷயம். வளைகுடா மற்றும் அதற்கு அப்பால் பல வாரங்களாக நிலவி வரும் மோதல்கள் மற்றும் சீர்குலைவுகளுக்கு பிறகு முறையான பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்த நம்பிக்கையான சூழல் இருந்த போதிலும் எந்த ஒரு உடன்படிக்கையின் கால அளவு மற்றும் அதன் வீச்சு குறித்து கேள்விகள் எழுகின்றன. எவ்வளவு காலம் என்பது தெளிவாக தெரியவில்லை. 60 நாட்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த உடன்படிக்கைக்கு பிறகு போர் நிறுத்தம் 60 நாட்கள் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் தொடர்பதாகவும் முக்கிய விவரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் ஈரானிய ஊடக அறிக்கைகளும் சொல்கின்றன. ஜேடி வேன்ஸும் சொல்லியிருக்கின்றார், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி. அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் வளைகுடாவின் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகளை இரண்டு தரப்பினரும் தொடர்ந்து கையாண்டு வருகின்றார்கள். வாஷிங்டனும் தெஹ்ரானும் தங்களின் நிலையற்ற இந்த போர் நிறுத்தத்தை 60 நாட்களுக்கு நீடிப்பதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. முன்மொழியப்பட்ட இந்த கட்டமைப்பு ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தடையின்றி வைத்திருக்கும். 30 நாட்களுக்குள் ஈரான் கடல் கன்னிவடிகளை அகற்ற வேண்டும். ஈரான் புதைத்த கடல் கன்னிவடிகளை அகற்ற வேண்டும். மேலும் வர்த்தக போக்குவரத்து மீண்டும் தொடங்கினால் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. ஹோர்முஸ் வழியாக அதிக வெளிநாட்டு கப்பல்கள் கடந்து செல்கின்றன. கடல்சார் தரவுகளின்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் ஈரான் தொடர்பில்லாத கப்பல்களின் எண்ணிக்கை சமீபத்திய நாட்களில் அதிகரித்திருக்கிறது. வளைகுடா பகுதி கப்பல் போக்குவரத்தில் நிலவும் பதட்டங்கள் மற்றும் இடையூறுகள் இருந்த போதிலும் சிங்கப்பூர், யுஏஇ, தென்கொரியா மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளின் கொடிகளை ஏந்திய கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக மீண்டும் பயணிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் ராஜதந்திரத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன முட்டுக்கட்டை இருக்கிறது? அணுசக்தி செறிவூட்டல் தான் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. முன்னேற்றத்தின் அறிகுறிகள் இருந்த போதிலும் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் திட்டம் குறித்த கருத்து வேறுபாடுகள் ஆழமாக இருப்பதாக அமெரிக்கா அதிகாரிகளும் சொல்கிறார்கள், ஈரானும் சொல்கிறது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்திப்பதற்காக இன்று வாஷிங்டனுக்கு பயணம் செய்ய இருக்கின்றார். ஈரான் மீதான போர் இந்த சந்திப்பின் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 8 முதல் நடைமுறையில் உள்ள ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்தை வலுப்படுத்த உதவியதன் மூலம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக இருந்து வருகிறது என்பது உண்மை. ஏவுகணை தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்றவை கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. குவைத் மீது ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து குவைத் ஈரானிய ஆக்கிரமிப்புகள் என்று விவரித்ததை குவைத்தும் யுஏஇயும் கண்டித்திருக்கின்றன. தனது இறையாண்மை மற்றும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான குவைத்தின் உரிமையை இந்த இரண்டு வளைகுடா நாடுகளும் மீண்டும் உறுதிப்படுத்தின. குவைத் மீது அந்த தாக்குதல் இல்லை, குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளம் மீதுதான் அந்த தாக்குதல் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் குவைத்தை குறிவைத்ததாக ஈரான் வெளிப்படையாக சொல்லவில்லை. தெற்கு ஈரான் மீதான சமீபத்திய தாக்குதல்களை நடத்த அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஒரு தளத்தை தாக்கியதாக IRGC சொல்கிறது.
அமெரிக்க படைகள் தாக்கிய அந்த தளம் குவைத்தினுடைய அமெரிக்க தளம். அவ்வளவுதான் விஷயம் என்று ஐஆர்ஜிசி சொல்கிறது. ஈரான் தொடர்புடைய வலையமைப்புகள் மீதான தடைகளை அமெரிக்கா மேலும் மேலும் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஈரானின் ராணுவம் மற்றும் ஐஆர்ஜிசிக்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் கப்பல் கம்பெனிகள் மீது வாஷிங்டன் புதிய தடைகளை விதித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் போக்குவரத்து வலையமைப்புகளை இலக்காக கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரானிய எண்ணெய் விற்பனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீதும் அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனான் முழுவதிலும் கொடூரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இப்ப லெபனானில் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பது ஒரு சிக்கலான இந்த பேச்சுவார்த்தைக்கு இழுபறிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பல வாரங்களுக்கு பிறகு பெய்ரூட் அருகே தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த விஷயம், ஈரானுடைய அதிரடி தாக்குதல் நடவடிக்கைகளை இப்பொழுது அமெரிக்க உளவுத்துறை அதிர்ச்சியோடு பார்க்கிறது. அமெரிக்க உளவுத்துறை அதிர வைத்த ஈரானின் ஆஷ் கே கமைகிர் மேற்குலகின் பாதுகாப்பு கணக்குகளை மாற்றியமைக்கின்ற புதிய வான் பாதுகாப்பு உத்தியாக தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய பயங்கரமான வான்வழி தாக்குதல்களால் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு முற்றிலும் முடங்கிவிட்டதாக மேற்கத்திய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் ஏற்கனவே சொன்னார்கள். ஆனால் உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹோமோஸ் நீரிணையின் கெஷிம் தீவு அருகே அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான அதிநவீன MQ-9 ரிப்பேர் உளவு ட்ரோன் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அந்த கணிப்புகள் எல்லாம் இப்பொழுது தலைகீழாக மாறியிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை முதல் முறையாக தாங்களாகவே உள்நாட்டில் தயாரித்த ஆஷி கமாங்கிர் என்ற ரகசிய வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தியுள்ளதாக ராணுவ நோக்கர்கள் சொல்கின்றார்கள். பேர்சிய வரலாற்றில் அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய அரஷ் என்ற புகழ்பெற்ற வில்வித்தை வீரனின் நினைவாக இந்த அமைப்புக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்புக்கு இதன் செயல்பாடு வழக்கமான பாதுகாப்பு அமைப்புகளை விட முற்றிலும் மாறுபட்டது. ஈரானிடம் இருந்த ரஷ்ய தயாரிப்பான S-300 போன்ற சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்புகள் கடந்த கால தாக்குதல்களில் சேதமடைந்த பின்னணியில் அமெரிக்கா இஸ்ரேல் எளிதில் கண்டறிய முடியாத மிக வேகமாக இடம் மாற்றக்கூடிய ஒரு நடமாடும் அமைப்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது என்று ராணுவ நோக்கர்கள் சொல்கின்றார்கள். இது நிலையான ரேடார் அலைகளை நம்பியிருக்காமல் வெப்ப உணர்விகள் அல்லது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் தொழில்நுட்பம் மூலம் இயங்குகின்றன. லண்டன் கிங்ஸ் கல்லூரி மற்றும் பாரிஸின் சயின்ஸ் பல்கலைக்கழக நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஈரான் நவீன போர்க்கலையின் பொருளாதார சமன்பாட்டை முற்றிலும் மாற்றி அமைத்துள்ளதாக சொல்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அதிநவீன பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள வான்வெளி படைகளையும் ட்ரோன்களையும் மிக குறைந்த செலவில் தயாரிக்கக்கூடிய இந்த எளிய நடமாடும் அமைப்புகள் மூலம் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அச்சுறுத்தல் விடுக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பந்தர் அப்பாஸில் உள்ள இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா வான்படை தளம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் புரட்சிகர படை இன்று அறிவித்திருக்கிறது. இத்தகைய பதட்டகரமான சூழ்நிலையில் ஹோமோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தங்கள் வசம் இருப்பதை நிரூபிக்க ஈரான் வெற்றிகரமாக இந்த புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க ஈரான் எடுத்த ஒரு நகர்வாகவும் இதனை பார்க்கலாம். இந்த மோதல் போக்கு மேலும் தீவிரமடைந்தால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வது உள்ளிட்ட கடுமையான பொருளாதார பாதிப்புகளை உலகம் சந்திக்க நேரிடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதற்கிடையில் அணுசக்தி நிலையங்கள் தொடர்பான தாக்குதல்கள் மத்திய கிழக்கை உலுக்கியதை தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் நேரடி மோதலை நோக்கி நெருங்கின. நதன்ஸ் அருகே நடந்த தாக்குதல், அதை தொடர்ந்து நடந்த பதிலடி மற்றும் இந்த பகுதி மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் நுழைகிறது என்று வளர்ந்து வரும் அச்சம் ஆகியவற்றை இந்த விஷயம் விவரிக்கிறது. ஆனாலும் கூட நவீன மோதல்கள் ராஜதந்திரத்தையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதற்கிடையில் முன்னாள் அமெரிக்க கடற்படை உளவுத்துறை ஆய்வாளரும் இஸ்ரேலிய உளவாளி என்று தண்டிக்கப்பட்டு வருமான ஜொனதன் பொலாட் இஸ்ரேலிய அரசியலிருந்து விலகியதை தொடர்ந்து இஸ்ரேலின் நேஷனல் நியூஸ் பத்திரிகை அளித்த பேட்டி ஒன்றில் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் பெரிய மோதல் ஒன்று வர இருக்கிறது என்பதால் இஸ்ரேல் தனது தற்போதைய ராணுவ மோதல்களை குறிப்பாக காசா மற்றும் ஈரானை குறிப்பிட்டு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொலாட் சொல்கின்றார். மத்திய கிழக்கில் வரவிருக்கும் உண்மையான இந்த மோதலில் வழக்கமான பிராந்திய வல்லரசுகளான துருக்கி மற்றும் எகிப்து ஆகியவை ஈடுபடும்
சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடன் போரிடுவதை விட துருக்கியுடன் போரிடுவது மிகவும் சிக்கலான சவாலானதாக இருக்கும் என்று அவர் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார். துருக்கி நேட்டோவின் ஆயுதமேந்திய உறுப்பினர் நாடு என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மிகவும் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு புதுப்பிக்கப்பட்ட ராணுவ ஆக்கிரமிப்பும் அவர்கள் இதற்கு முன் கண்டிராத வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடியை தூண்டும் என்று மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதனோடு சேர்ந்து இப்பொழுது டெலவிவில் பல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இஸ்ரேலில் பொதுமக்கள் தற்பொழுது பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பங்கர்களுக்குள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. மீண்டும் இஸ்ரேல் தாக்கப்பட்டால் இஸ்ரேல் தாங்காது என்று அவர்கள் தொடர்ச்சியாக அச்சத்தோடு இருக்கின்றார்கள். இப்ப ஏற்கனவே பாடசாலைகள், வைத்தியசாலைகள் போன்ற இடங்கள் பெரும் பயத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தன. அண்டர் கிரவுண்ட்ல பல இடங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. தற்பொழுது மீண்டும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்று இஸ்ரேல் மக்கள் தற்பொழுது பயப்பட்டுக் கொண்டிருப்பதாக அங்குள்ள பத்திரிகைகள் சொல்கின்றன. IRGC-யினுடைய விண்வெளி படையின் மக்கள் தொடர்பு துணைத் தலைவர் அலி நாதேரி IRIB-யின் சேனல் 3-ல் ஒளிபரப்பான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முக்கியமாக எதிரிகள் மீண்டும் ராணுவ நடவடிக்கையில் இறங்கினால் இஸ்லாமிய குடியரசில் மோதல் முறை அவர்கள் இதுவரை கண்டதில் மாறுபட்டதாக இருக்கும் என்றும் போர்க்களத்தில் ஈரானின் போர்த்திறனின் ஒரு புதிய முகத்தையும் பிம்பத்தையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக இரண்டாவது மற்றும் மூன்றாவது போர்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி கடந்த காலத்தோடு ஒப்பிடும் பொழுது ஈரான் தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆகிய இரண்டு களங்களிலும் மிகவும் வலிமையாகவும் நன்கு தயாராகவும் மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்ப இரண்டாவது திணிக்கப்பட்ட போருடன் ஒப்பிடுகையில் வான்படை பிரிவில் போரிடும் முறை, அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் பணியாளர்கள் மற்ற இராணுவத்தின் பாதுகாப்பு ஆகியவை முற்றிலும் மாறிவிட்டன என்பதும் புள்ளி விவரங்களும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அதனால்தான் பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் வருகின்றார். எவ்வாறாவது இப்ப பாகிஸ்தான அமெரிக்கா தான் கூப்பிடுது பேச்சுவார்த்தைக்கு, எவ்வாறாவது கொண்டு வந்து ஈரானை நெருக்குங்கன்னு சொல்லி அமெரிக்கா தான் கூப்பிட்டு இருக்கிறது. இன்று முக்கியஸ்தர்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்ன நிலைமை ஆக போகிறது என்று தெரியவில்லை. அதனோடு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வியூகங்கள் பலவீனமாக இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறைந்து விட்டன. உக்ரைன் தற்பொழுது தங்களுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை தர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கொடுப்பதற்கு அமெரிக்காவிடம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மை. பார்ப்போம் இந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நடைபெறுகின்றன. அதற்கிடையில நிறைய ஈரானோடு தொடர்புடையவர்கள் மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பொருளாதார தடைகள், இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை. இப்படி ஒரு முச்சக்கர ஒரு சுழலுக்குள் சுழன்று கொண்டிருக்கிறது இந்த விடயம். இன்று அநேகமான ஒரு சில விஷயங்கள் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். வந்தவுடன் உங்களுக்கு நான் தருகின்றேன். நல்லது நண்பர்களை, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.